ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சும்மா நான்வெஜ்ஜையே மிஞ்சிற அளவுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காவில் நல்லா 10 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. கத்திரிக்காவை நல்லா இந்த அளவுக்கு வதக்குனதும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். எண்ணெயோடையே மாற்றிட்டு அடுத்து அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம், நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் வெங்காயம் வேகிற அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 விரல் சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட 3 நார்மல் சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வெந்து வர அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். தேங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினதும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஆல்ரெடி ஆற வச்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயமும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
மசாலா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆன அப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கு. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பை பை, see you.